ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இன்னொரு நபர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரான்னு நிறையா டிபேட் அதெல்லாமே நான் பார்த்தேன். 358 BNSS படி இஃப் சப்போஸ் ஒரு பர்சன் அதில் இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம்னு. இப்போ கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தியுற்றதுனால தான் ஒருவர் தான் இதில் குற்றவாளின்றது தெள்ள தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்பதை தெரிவித்துள்ளது. இந்த ஏதோ மேலி ஏதோ ஒரு பேர் வருது, மேலி ஜெயந்தின்னு ஏதோ ஒரு பேர். இவங்கெல்லாம் அரசாங்க வழக்கறிஞராக இருந்தால் எப்படி உருப்படும்? நாடு உருப்படுமா? அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது யாருமே பேசக்கூடாதான் அந்த சாரை பற்றி. வந்தால் கண்டெம்ட் வருமா? ஏமா நான் பேசுகிறேம்மா, எம்மெல்லாம் கண்டெம்ட் போடுங்க. உங்களை தான் சொல்கிறேன். கண்டெம்ட்டுங்கிறத நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்னங்கிறது அந்த அரசு வழக்கறிஞர்கள் படிச்சிங்களா? நீதிமன்ற அவமதிப்பில் ஃபேர் கிரிட்டிசிசம், அதாவது உண்மையான விமர்சனம், நியாயமான விமர்சனம் வந்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு வராது. நாங்கள் சொல்வது நியாயமான விமர்சனம். சட்டத்திலேயே இல்லாத 30 வருட தண்டனையை எப்படி நீதிபதி கொடுத்தார்? சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பில் சொல்லிவிட்டு அது சட்டமாகாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் சொல்வதெல்லாம் தலையெழுத்து ஆகாது. அதெல்லாம் ஒரு இதாகாது, அதெல்லாம் ஒரு சட்டமாகாது. அப்படிங்கிறத நீதிபதி புரிஞ்சுக்கணும், இவங்க இந்த வழக்கறிஞர்களும் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இதிலெல்லாம் இது பண்ண முடியாது. என்னென்னா அந்த சார் இல்லையா ஒருத்தர், எல்லாரும் துணை போகிறீங்க, எல்லாரும் நீதிபதியிலேருந்து உங்களை நீதிபதின்னு சொல்கிறாங்க. அந்த சார்னு ஒருத்தர் இல்லை. உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன விசாரிச்சிங்க? அந்த சாருக்கு அவன் அந்த பெண்ணுக்கு முன்னாடி பேசுனது நடித்திருக்கிறான், ஆனால் அந்த சாருன்னு ஒருத்தர் இருக்கார். அந்த பெண்ணிட்ட அந்த சாருக்கு நீ அனுசரித்து போகணும்னு சொல்லிட்டு ஃப்ளைட் மோடில் வச்சுருந்தவன் அந்த சார்கிட்ட பேசுகிற மாதிரி நடிக்கிறான். அப்போ அந்த சார்னு ஒருத்தன் இருக்கான். இவனை அடித்து உண்மையை கக்க வைத்திருந்தால் அந்த சார் வெளியில் வந்திருப்பார். காவல்துறை ஏஜென்ட் வேலை, புரோக்கர் வேலை பார்த்து அரசியல்வாதிகளை காப்பாற்றி இருக்கிறார். அந்த காவல்துறைக்கு வக்காலத்து வாங்குறீங்கன்னா நீங்கள் நீதிபதி இப்போ எப்படி எதை வச்சு வக்காலத்து வாங்குறீங்க? அந்த சார்னு ஒன்றும் இல்லைன்னு நீங்களும் அரசியலில் உள்ள வரீங்களா? தீர்ப்பை மட்டும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கணுமே, அரசியலில் உள்ள வரீங்களா? அதுதான் கேள்வி. ஸ்டாலினுக்கும் ஒரே மகிழ்ச்சி. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா, இளம்பெண் என்றும் பாராமல் அரசியல் ஆதாயம் தேட நினைச்சாங்களாம். பாவீங்களா, இளம்பெண் என்று தெரியாமல் அரசியல்வாதியை காப்பாற்றுறதுக்கு அரசியல் ஆதாயம் தேடியது நீங்கள். இப்போ அந்த இளம்பெண்ணுக்கு எதுவும் தப்பு நடக்கலைங்கிறது வெளியாகிடுச்சான். இந்த பாவத்திற்கு நீங்கள் அத்தனை பேரும் பரிகாரம் செஞ்சு தான் ஆகணும்.